வெல்கம் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குஹன் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மினி vlog பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான டே எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பயங்கரமான மழை. இந்த மழையில நம்ம என்ன பண்றது? ஒரே யோசனையாவே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. யோசி சரி, ஓகே, நம்ம ஏன் ஒரு சப்பாத்தியும் எக் குருமாவும் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேன். எக் குருமா வந்து சப்பாத்திய தொட்டு சாப்பிட்டு என் பையனுக்கு நான் அத ஊட்டுறதுக்குள்ள என்னால முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சரி, ஓகே, நம்ம வந்து பொடி மாஸ் மாரி பண்ணிடலாம். பொடி மாஸா இருந்தாலும் இவனுக்கு பிச்சு ஊட்டணுமே, இவன் சாப்பிட மாட்டானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி, நம்ம வந்து எக் ரோல் மாரி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். யூசுவலி இந்த எக் ரோல் எப்படி பண்ணுவாங்க, நம்ம ரோடு கடையிலலாம் சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா? லைட்டா ஆம்லெட் மாரி ஊத்திட்டு, சப்பாத்தி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அத எடுத்து அது மேல போட்டு, அப்படியே அதுக்குள்ள வந்து ஆனியனு, டொமேட்டோ, கெட்சப்பு அதெல்லாம் போட்டு ரோல் மாரி பண்ணி, ஒரு ஒயிட் பட்டர் ஷீட்ல சுத்தி தருவாங்க. இதுதான் நம்ம ரோட் கடையிலலாம் சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா? ஆனா இப்போ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, நம்ப ஏன் வந்து ஒரு எக் பொடி மாஸ் மாரி பண்ணிட்டு, அத வந்து சப்பாத்திக்குள்ள ஸ்டஃப் பண்ணி, ஒரு டிஃபரண்டான ஒரு ரோல் மாரி பண்ணலாமே! இது ஏன் நம்ம ஒரு புதுவிதமா ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்னு யோசிச்சேன். அதான் பார்த்தா வீட்ல ஒரு 2 வெங்காயம் இருந்துச்சு, 4 முட்டை இருந்துச்சு. சரி, இத வச்சு நம்ம வந்து எக் பொடி மாஸ் தான் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு, நான் ஆனியன்லாம் கட் பண்ணி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் இந்த சாப்பர்ல போட்டு நல்லாவே இந்த சாப்பர் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத வந்து நான் அமேசான்ல தான் வாங்குனேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஆயில் விட்டு, இது ஆயில் கிடையாது. இது வந்து நெய். ஏன்னா என் பையனுக்காக நான் பண்றதுனால கொஞ்சம் ஆயிலும், நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவன் யூசுவலி வந்து இந்த நெய் வாசனை இருந்தா கொஞ்சம் டக்குன்னு சாப்ட்டுருவான் அப்படின்றதுனால, ஆயிலும், நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா சால்ட்டு, இந்த கட் பண்ண ஆனியனு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி அதில போட்டுட்டு, ஒரு 4 முட்டை தான் இருந்துச்சு. அந்த 4 முட்டையும் அதில போட்டுட்டு, இதோட எனக்கு அந்த சப்பாத்தில வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு, அத அப்படியே லைட்டா லைட்டா சாஸ் போட்டு அவனுக்கு வந்து குடுத்துட்டேன். இது அவனுக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. வாங்க இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.